ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு சிக்கன் குழம்பு வைக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. வடச்சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்ற போகிறேன். உடைக்கணும், என்ன கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. சிக்கன் குழம்பு அதிகமாக ஊற்றாது, வேறு எண்ணெயாக வடியும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு ஒடிக்கிட்டோம். சும்மா வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக நல்லா வணங்கிட்டோம். இந்த உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கிட்டு இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிடலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம். அதெல்லாம் அணைச்சிருக்கலாம். நல்லா வாங்கிடுச்சு. சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சு நல்லா கறியை திரும்ப வாங்கிடுக்கலாம். கறி வணங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி மொத்தம் லைட்டாக வேக வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு கிரேவி மாரி சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். நல்லா கறி நல்லா சுருங்க வணங்கிடுச்சு பாருங்கள். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, சும்மா கொஞ்சமாக நம்ம கறி குழம்பு மாதிரி தண்ணி. வேகமாக சிக்கன் வந்துடும், அதிகமாக தண்ணி இல்லை. கறி நல்லா உப்பு கறியை நல்லா வேகட்டும். மூடி வச்சுருவோம். அதுக்கடுத்து லைட்டாக மசாலா போடுறோம். உங்களுக்கு சாப்பிடும் சிம்பிளான சிக்கன் ஃப்ரைடு. மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நல்லா வேகட்டும். வெந்தப்பறம் மசாலா போடுற காட்டும். வாங்க சிக்கனை பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு தண்ணி வச்சுருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வச்சு வந்துருச்சு. நல்லா பாருங்க மக்கள், நல்லா சுக்காவாயிடுச்சு பாருங்க மக்கள். இப்போ மசாலா போட்டுக்கலாம். என்னென்ன போடுறேன்னு பாருங்க. சிக்கன் பொடி போடலாம். கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் நான் அளவாக போடலாம். ஒரு பாக்கெட்டோட கொட்டிக்கிடுவேன். காரம் பொடிக்கு கொஞ்சம் காரம் பொடி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நிறையா போட மாட்டேன். நம்ம வீட்டு குழம்பு மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன். குழம்பு கிடைக்கணும், நல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும். வீட்டு மசாலுக்கு எல்லாமே அதில் போட்டுருக்கனால நல்லா போட்டு குடும்பம் வணக்கிடுங்க.
நல்லா குழம்புலாம சுடு சுட சோத்துல கொஞ்சமா கிரேவி மாரி வச்சு பறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தண்ணியே அச்சுக்கிட்டு 2 நாளைக்கு கடந்துக்கிட்டு அது யாரும் சாப்பிடாம இந்த மாரி வச்சு கொடுத்து பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சோறும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள போகும். நல்லா சிக்கன் கிரேவி மாரி ஒரு பரட்டல். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா நாட்டுக்கோழி அடிச்சு வெறும் சட்டி போட்டு வெறும் சின்ன வெங்காயமும் வீட்டு மசாலா மட்டும் போட்டு ஒரு தேங்காய் தூள் மஞ்சள் அரைச்சி வைக்கின்றேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த கைப்பக்கம்னா சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த மாரி அம்மா கைப்பக்கம் சாப்பிட்டு எப்படி நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டு கிடப்போம். அம்மாவோட சாப்பாடு அனுபவங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் அம்மாவை மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.